இந்த கேஸ் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் பக்கத்துல போறதுக்கு நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தினது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்றதுனால அந்த ஆக்சிடென்ட்ஸை தவிர்த்து இருந்திருக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுதான் நம்மளோட நோக்கம். நான் உங்கள் பார்த்திபன், நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபுல் ஸ்பீட் யூடியூப் சேனல். இந்த ரெகுலேட்டரை கரெக்டா ஹேண்டில் பண்றது மூலமா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம நம்மளால தடுக்கவும் முடியும். சப்போஸ் சிலிண்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட இந்த ரெகுலேட்டரை வச்சு நம்ம பாதுகாத்துக்க முடியும். பொதுவாக அந்த கேஸ் ரெகுலேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பியூர் அலுமினியம் கிடையாது, இது ஒரு மிக்சடு அலுமினியம். இந்த மெட்டீரியல்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இது கீழே விழுந்தா நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது கீழே போட்டு டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ரெகுலேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, கேஸ் சிலிண்டர்ல இருந்து கேஸை எடுத்து கேஸ் ஸ்டவ் கொடுக்கறது தான் இதோட வேலை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே லோ ப்ரெஷர் கேஸ் ஸ்டவ்ஸ். இதுக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ற ஸ்டவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷரா ஃபிளேம் வரும். ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ்ஸ் மாதிரி ஹை ஃபிளேம்ஸ் வராம நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ்ஸ் லோ ஃபிளேம் வரதுக்கு காரணமே இதுதான். சிலிண்டர்ல இருக்கிற அந்த ஹை ப்ரெஷர் கேஸை லோ ப்ரெஷரா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ஸ்டவ்ஸ்க்கு கொடுக்கறது தான் இதோட முக்கியமான வேலையை. இப்படி லோ ப்ரெஷரா கன்வெர்ட் பண்ற அந்த வேலையை இது சிங்கிள் நாப் மெக்கானிசம் மூலமா தான் இது செய்யுது. இப்படி ஹை ப்ரெஷரை லோ ப்ரெஷரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இந்த ரெகுலேட்டரை கை தவறுதெல்லாம் கீழே போடுறதுனால இதை டேமேஜ் பண்ணிடுறோம். அப்புறம் இதை பத்தின அவேர்னஸே இல்லாம திருப்பி இதே ரெகுலேட்டரை எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். அப்போதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல நம்ம மாட்டிக்கிறோம். அவ்வளோ ப்ரெஷரை நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்ஸ்னால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த நேரத்துல தான் நம்ம தெரியாம பத்த வைக்கிறது மூலமா கேஸ் ஸ்டவ்வே ஃபுல்லா பத்திட்டு எரிய ஆரம்பிச்சோம். இந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு நடந்ததும் அதுதான். சிலிண்டர்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க மாட்டியிருக்க அந்த ரெகுலேட்டர் ஹை ப்ரெஷர் ஆனது அவங்களுக்கு தெரியும். எம்டி சிலிண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து அந்த டேமேஜ் ஆன ரெகுலேட்டரே அவங்க மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேட்டர் ஹை ப்ரெஷர் கேஸை ரிலீஸ் பண்ணதுனால பயத்துல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஃபுல் சிலிண்டரையே தூக்கிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் சிலிண்டரை நம்ம கண்ணாபின்னான்னு தூக்கிட்டு இந்த மாதிரி வெளியில வர்றதே பெரிய டேஞ்சர் தான். ஏன்னா அதுக்குள்ள இருக்க லிக்விட் கேஸுமே வெளியில லீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த லிக்விட் கேஸ் தான் நீங்க அந்த சீன்ல பாக்குற அந்த ஒயிட் கலர் ஸ்மோக். ஓகே ப்ரோ, இந்த ரெகுலேட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு, ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெகுலரா நீங்க கேஸ் ஆன் பண்ணும்போது அதுல இருந்து கேஸ் ஃப்ளோ ஆகுற அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காது. ஆனா அந்த ஹை ப்ரெஷரான ரெகுலேட்டர்ல நீங்க கேஸ் கண்ட்ரோலர் ஆன் பண்ணும்போது அப்நார்மலா கேஸ் ரிலீஸ் ஆகிற அந்த சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி அப்நார்மலா கேஸ் ரிலீஸ் ஆகிற சவுண்டு கேட்கும்போது சிலிண்டர் எடுத்துட்டு நான் வெளியில ஓடுறேன் அப்படின்ற பேர்ல அவங்க பண்ண அதே தப்பை நீங்க பண்ணிடக்கூடாது. நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, சிம்பிளா இந்த ரெகுலேட்டரை நீங்க ஆஃப் பண்றது மூலமா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறத உங்களால தடுக்க முடியும். சப்போஸ் நீங்க உங்களை அறியாமலே நீங்க பத்த வச்சுட்டீங்க, ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு, ஸ்டவ் பூரா எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கூட நீங்க அந்த நேரத்துல பயப்படக்கூடாது. இந்த ரெகுலேட்டரை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா போதும், அந்த விபத்தை நீங்க தடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி சிலிண்டர்ல இருந்து கண்ணாபின்னான்னு கேஸ் லீக் ஆகுறது இந்த ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்றது மூலமா அந்த சிலிண்டர்ல இருந்து வெளியேற கேஸை நீங்க தடுத்து நிறுத்த முடியும்ன்றதையும் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரெகுலேட்டர் டேமேஜ் ஆகி மட்டும்தான் ஹை ப்ரெஷரா மாறணும்னு அர்த்தம் கிடையாது. இதை நீங்க ரொம்ப வருஷமா யூஸ் பண்றதுனால உள்ள வாஷர்ஸ் வேர் அண்ட் டியர் காரணமா தேஞ்சு போயிட்டாலும் இது ஹை ப்ரெஷர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், மேனுஃபேக்சர் சொல்றது என்னன்னா, இந்த ரெகுலேட்டரை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 5 இயர்ஸ் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒருக்க நீங்க மாத்திடுறதும் உங்களுக்கு நல்லதுதான். இல்ல நீங்க அதுக்கு மேலேயும் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதை கீழே போட்டு டேமேஜ் பண்ணிடாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர்ல வேர் அண்ட் டியர் காரணமா இதுல உள்ள வாஷர்ஸ் தேஞ்சு போறதுனால இந்த நேப்லயுமே கேஸ் லீக் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்கு. இதுல லீக் ஆகுறப்ப உங்களுக்கு ஸ்மெல்லும் வரும். அதே மாதிரி ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த நேப்ல இருந்து கேஸ் லீக் ஆகிற சவுண்டையும் நம்மளால கவனிக்க முடியும். இதுல இந்த நேப்ல கேஸ் லீக் ஆகுதான்றதை நீங்க செக்அப் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கேஸ் ஸ்டவ்ஸ்ல கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஆன்ல இருந்துச்சுன்னா சிலிண்டர்ல இருந்து வர கேஸை இது ஷிஃப்ட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வுக்கு கொடுக்கும் போதும் இதுல இருந்து நமக்கு அந்த கேஸ் போற அந்த சவுண்டு கேட்கும். ஸோ நீங்க கேஸ் ஸ்டவ்ஸ்ல கண்ட்ரோலர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இதுல நாப் ஆன் பண்ணிட்டு நீங்க செக்அப் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மைல்டா கேஸ் லீக் ஆகிற சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா இந்த ரெகுலேட்டர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்றப்ப இதை நம்ம எந்த சர்வீஸும் பண்ண முடியாது. இதை நீங்க அப்படியே தூக்கி போட்டு உங்களுக்கு கேஸ் சப்ளை பண்ற கம்பெனி கிட்ட நீங்க வாங்கினீங்கனாலும் சரி, இல்ல வெளியில இருக்க ஸ்டோர்ஸ்ல நீங்க வாங்கினீங்கனாலும் சரி,
வாங்குறப்ப இதுல ஐஎஸ்ஐஎஸ் சிம்பிள் இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பாரத், இண்டேன், ஹெச்பின்ற 3 கேஸ் சிலிண்டர் கம்பெனிக்கும் 3 டிஃப்ரெண்டான ரெகுலேட்டர்ஸ் வரும். இந்த 3 ரெகுலேட்டர்ஸ்க்குமே கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி வேற எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதுல இருக்க மெக்கானிசமும் சரி, இதுல இருக்கிற ஃபிட்டிங்ஸும் சரி, 3க்குமே சேம் தான். இப்போ ரெகுலேட்டர்ல இருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம சிலிண்டரை பத்தி பார்ப்போம். பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் மற்றும் பியூட்டேனோட மிக்சடு லிக்யூடு தான் அதுல இருக்கும். இந்த லிக்யூட்ஸுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எத்தில் மெர்கேப்டன்ற ஒரு கெமிக்கல் அதில் மிக்ஸ் பண்றது மூலமா அதுக்கு அழுகி போன ஒரு முட்டையோட பேட் ஸ்மெல்லை நம்ம கொடுப்பாங்க. எதுக்கு அந்த பேட் ஸ்மெல் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் எப்பயுமே பேட் ஸ்மெல்க்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகும், அதை ஈஸியா ஐடென்டிஃபையும் பண்ணும். ஸோ இந்த சிலிண்டர்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத ஸ்மெல்லை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். பொதுவாக கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டை நம்ம பார்க்கறது சுத்த வேஸ்ட். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் நோட் பண்ணி எக்ஸ்பைரி ஆனோன்னா தூக்கி ரீசைக்கிளுக்கு அனுப்பிடுவாங்க. அதை நீங்க செக் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்க எதை செக்அப் பண்ணணும்னா, சிலிண்டர் வீட்டுக்கு வரும்போதே அதுல இருக்கிற அந்த சீல் ஃப்ரெஷ்ஷா இருக்குதான்றதை நீங்க செக்அப் பண்ணணும். ரெண்டாவது, அதுல இருக்கிற அந்த கேப், அவங்க கொடுத்துருக்க கேப் எந்தவித டேமேஜும் இல்லாம கரெக்டா இருக்கான்றதை நீங்க செக்அப் பண்ணணும். ஒருவேளை அந்த கேப் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ற பர்சன்டே கேட்டு அந்த கேப்பை நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நீங்க அதுல பார்க்க வேண்டியது, புதுசா வந்த சிலிண்டர்ல நீங்க மாற்றப்ப அதுல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கான்றதை செக்அப் பண்ணிக்கணும். லாக் கரெக்டா ஃபுல்லா இறங்குதான்றதை நீங்க பார்க்கணும். நீங்க ஆன் பண்ணும்போது இந்த நாப் ஃப்ரீயா போகணும். இந்த நாபை போய் எக்காரத்தை கொண்டு வந்து லாக்ல இடிக்க கூடாது. சப்போஸ் இந்த நாப் இந்த லாக்ல இடிக்குது அப்படின்னா கரெக்டா லாக் ஆகலைன்னு சுத்தமாவே இந்த லாக்கை உங்களால பண்ண முடியல, எவ்வளவு புஷ் பண்ணாலும் லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ற பர்சனை கூப்பிட்டு நீங்க செக்அப் பண்ணணும். சிலிண்டர் ஃபிட்டிங்கை கரெக்டா செக்அப் பண்ணிட்டு நீங்க மாட்டதுக்கு அப்புறமா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஏதாவது கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்குள்ள இருக்கிற வாஷர் கரெக்டா இருக்கான்னு செக்அப் பண்ணணும். மேக்சிமம் வாஷர் கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச 1 or 2 டேஸ்லயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்மெல் வருது அப்படின்றப்ப நீங்க ரெகுலேட்டரை கலட்டிட்டு அந்த வாஷரை ஒரு லைட் வச்சு அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த வாஷர் ஏதாவது கிழிஞ்சிருந்தாலோ இல்ல தேஞ்சிருந்தாலோ டேமேஜ் ஆகிருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுனாலோ உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ற பர்சனை கூப்பிட்டு அந்த வாஷரை சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ரீசெண்டா சென்னையில் நடந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீட்டுல சிலிண்டர்ல இருந்து கேஸ் அப்நார்மலா வெளியேற ஆரம்பிச்சிருச்சு, ஒருத்தர் அதை தூக்கிக்கிட்டு வெளியே ஓடி இருந்திருப்போம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிலிண்டர்ல இருந்து அப்நார்மலா கேஸ் ரிலீஸ் ஆகும்போது நீங்க வெளியில ரோட்டுக்கு எடுத்துட்டு ஓடுறப்ப அந்த ரோட்ல இருக்கிற மற்றவங்களுக்கு அதை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க யூஸ்வலா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல வண்டிகள் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க சிலிண்டர் எடுத்துட்டு வெளியில ஓடினீங்கன்னா அப்பதான் அது மிகப்பெரிய டேஞ்சரா போகும். இந்த மாதிரி நீங்க வீட்டுல சிலிண்டர் ஹேண்டில் பண்ணும்போது அப்நார்மலா சிலிண்டர்ல இருந்து கேஸ் கண்ணா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க அந்த மாதிரி நேரத்துல பதட்டப்படாம உங்களோட கேஸ் ரெகுலேட்டரை எடுத்து அந்த சிலிண்டர்ல மாட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி சிலிண்டர்ல இருந்து அப்நார்மலா கேஸ் எப்படி வெளியேறுது அப்படின்னா, மேனுஃபேக்சர்ஸ் சிலிண்டரை ரீஃபில் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணாலும் உள்ளுக்குள்ள நிறைய கசடுகள் அழுக்குகள் இருக்கத்தான். ஒண்ணு அந்த கேஸ்ல இருந்தே வந்திருக்கும், இல்ல அந்த மெட்டல்ன்றனால அதுல சின்ன சின்ன ரஸ்ட் ஏற்படுறதுனாலயும் அந்த மாதிரி வந்திருக்கலாம். அந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த அழுக்குகள் என்ன பண்ணும்னா, சம்டைம்ஸ் அந்த நீடில்ல அந்த ஸ்ப்ரிங்ல மாட்டிக்கும். அந்த ஸ்ப்ரிங்ல மாட்டிக்கிறதுனால என்ன ஆகும்னா, ரெகுலேட்டரை மாட்டிட்டு கலெக்டரப்ப அந்த நீடில் லாக் ஆயிரும். லாக் ஆகுறதுனால என்ன ஆகும்னா தொடர்ந்து அதுக்குள்ள இருந்து கேஸ் வெளியேறிட்டே. இதுதான் இங்கேயும் இவருக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம பதட்டப்படாம ரெகுலேட்டரை எடுத்து சிலிண்டர்ல மாட்டி லாக் பண்ணிடும். நீங்க ரெகுலேட்டர் சிலிண்டர் எடுத்து மாட்டி லாக் பண்றதுனால சிலிண்டர்ல இருந்து வெளியேற கேஸ் ஸ்டாப். ஒய் பிகாஸ் ரெகுலேட்டரோட வேலை என்னன்னா, ஆன் பண்ணும்போது மட்டும்தான் கேஸை வெளியேற்றுறத ரெகுலேட்டரோட வேலை. அதனால நீங்க ரெகுலேட்டர் எடுத்து மாட்டிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்தவித கேஸும் வெளியேறாது. உங்களுக்கு டெலிவரி பண்ற பர்சனுக்கு போன் அடிச்சு சொன்னீங்கன்னா அவர் வீட்டுல என்னன்னு செக்அப் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அதுல நடுவுல இருக்கிற அந்த லாக் ஆயிருக்க நீடில ஒரு டெஸ்டர் அந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி அந்த நீடில ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால அந்த ஸ்ப்ரிங்ல ஒட்டி இருக்கிற அந்த அழுக்குகள் அல்ல அதை அடைச்சிட்டு இருக்க அழுக்குகள் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் நார்மல் ஆயிரும். அடுத்த தடவை இந்த மாதிரி அப்நார்மலா கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க பதட்டப்படாம ரெகுலேட்டர் எடுத்து அதுல மாட்டி ஆஃப் பண்ணா போதும். இந்த மாதிரி சிலிண்டரை தூக்கிட்டு வெளியில ஓடாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியே இருக்கிற எல்லாருக்குமே அது ஆபத்து தான். இந்த வீடியோவை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மற்ற குரூப்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கேஸ் டியூபை பத்தியும் கேஸ் ஸ்டவ்வை பத்தியும் நான் அடுத்த வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். See you next video.